பாண்டரங்கநாத சுவாமி தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டது. லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் இது. இந்த கோயிலை இடம் வாங்கி கட்டி இத்தனை வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் நடத்தி அந்த கோயிலை அப்படியே பாண்டரங்கநாத சுவாமி தேவஸ்தானத்துக்கு ஒப்படைச்சவர் இவர் தான். இவர் பேர் மாணிக்கம் செட்டியார். இவர் சம்சாரமும் ரொம்ப உழைப்பு கஷ்டப்பட்டு இந்த கோயிலை உருவாக்கி அந்த இப்போ வயசாகிடுச்சு முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி கோயிலை கொடுத்துட்டார். நான் வந்து கோவில் பாண்டரங்கநாத சுவாமி கோவில் தர்மகத்தா. மாதம் சுவாதி நட்சத்திரத்துக்கு இங்கே நம்ம கோயில் சார்பாக பாண்டரங்கநாதர் கோயில் சார்பாக எல்லா பூஜையும் நடத்துகிறோம். இவர் வந்து டெய்லி இங்கே பூஜாரி ரமேஷ். இவர் வந்து டெய்லி வந்து மத்தியானம் வரைக்கும் காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் பூஜை செஞ்சுட்டு சேலத்துக்கே திரும்பி வந்துடுவார். இங்கே யாரும் கூட்டம் ஜாஸ்தி இல்லாத காரணத்தினால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருக்கும். எல்லாத்துக்கும் பிரசாதம் அங்கேருந்து நாங்கள் தயார் செய்து கொண்டு வந்து இங்கே பிரசாத விநியோகம் பண்ணி இங்கே வர்றவங்க சங்கல்பம் செஞ்சுக்குவாங்க. சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு அவங்க வேண்டியது கேட்டது எல்லாம் நடக்குது. அதனால் இங்கே வந்து ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தும் செய்வாங்க. அதே மாதிரி பிரதோஷத்துக்கும் ஒரு பூஜை இருக்குது. இவர் வந்து காத்தாலேயே வந்து எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணிவிடுவார். எல்லா சாமிங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10-10:30 மணிக்கு தான் இந்த ஹோமம் நடக்கும். ஹோமம் முடிஞ்சவுடனே பூஜை புரஸ்காரம் எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு பிரசாத விநியோகம் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்து அன்றைக்கி நடக்கும். பிரதோஷத்துக்கும் செய்வாங்க. பிரதோஷத்துக்கு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிட்ருக்காங்க. வருங்காலத்தில் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஜனங்க வர்றது அனுசரித்து இப்போ தான் கொஞ்சம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முதல் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு 7-8 வருஷம் மாதமாக கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றாங்க. இப்போ டெய்லி வர்றது கூட்டமும் கம்மி. இந்த விசேஷத்துக்கு வருவாங்க. இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த வடக்கு வாசல் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். வைகுண்ட ஏகாதசி விசேஷமாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கும் கொஞ்சம் கூட்டம் வரும், நல்லா செய்வாங்க. அது அந்த நேரத்துலையும் நல்லா பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது வந்து பூராவுமே பாண்டரங்கநாதர் சுவாமி கோவில் தேவஸ்தானம் அறக்கட்டளையோடு சேர்ந்தது தான். தேவஸ்தானத்தை சேர்ந்தது, அறக்கட்டளை இல்லை, தேவஸ்தானத்தை சேர்ந்தது. அங்கே இருந்து யாராச்சும் ஒரு தர்மகத்தா வந்து இது முன்னெடுத்து நடத்துவாங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். அங்கே பூஜையில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. இது வந்து பிரசாதம் கொண்டு வரதுக்கு நான் வர்றதுக்கு டைம், அவங்க பூஜைக்கு வர்றதுக்கு வர டைமாக வந்துடுவாங்க. பிரசாதம் கொண்டு வரதுக்கு நான் டைமாக வரும். அவ்வளோதாங்க. சுதர்சன ஹோமம், சக்கரத்தாள் ஹோமம், எல்லா ஹோமமும் இன்றைக்கி வந்து பூரா ஹோமம் செய்வாங்க. அது முடிஞ்ச உடனே தான் பிரசாதம் கொடுத்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு மாதமும் நடக்கிறது தான். இது ஒரு சாமி பேசுவார். சாமி என் பேர் அனந்தன்.